கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு, இன்றைய தலைப்பு கன்னி தெய்வத்தின் விளக்கையோ அல்லது திருநீரையோ அல்லது பதி தேங்காயையோ யார் தொட வேண்டும் என்ற ஒரு அருமையான தலைப்பை இன்று பேச இருக்கிறேன். ஏனென்றால் பல குடும்பங்களில் கன்னி தெய்வத்தை நினைத்தவர்களெல்லாம் தொட்டு விடுகிறார்கள். கன்னி தெய்வத்தின் பதியை நினைத்தவர்களெல்லாம் தொட்டு விடுகிறார்கள். கன்னி தெய்வத்தின் விளக்கை நினைத்தவர்களெல்லாம் தொட்டு விடுகிறார்கள். மனதிற்கு தோன்றியவுடன் தொட்டு விடுகிறார்கள். இது சரியா என்று கேட்டால் இது மிகப்பெரிய தவறு. யார் தொட வேண்டும், அப்படி என்றால் யார் தொட வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அதை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த பதிவை தெளிவாக இன்றைய தலைப்பை தெளிவாக வைத்திருக்கிறேன். அன்பானவர்களே, கன்னி தெய்வம் அடுத்தவர் அல்ல. கன்னி தெய்வம் நம் குலம் காக்க, நம் குலத்தில் பிறந்து நமக்காக உயிரை கொடுத்து பின்பு உயிரை எடுத்து வந்து தெய்வமாக அரசாட்சி செய்பவள் தான் கன்னி தெய்வம். அப்பேற்பட்ட கன்னி தெய்வம் நமக்கு அத்தையாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், இல்லை பாட்டியாக இருக்கலாம், பூட்டியாக இருக்கலாம், ஓட்டியாக இருக்கலாம், இப்படி எந்த முறையாவது இருக்கலாம். அவர்களுடைய இரத்தம்தான் நாம். இருந்தாலும் நம் கன்னி தெய்வம் எவ்வாறு இருக்கிறார்கள், எந்த சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், ஏனென்றால் உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உனக்கு தெரியாது, அந்த தெய்வத்திற்குத்தான் தெரியும். அப்பேற்பட்ட தெய்வம் உனக்காக தவம் இருக்கலாம், இல்லை உங்களை பாதுகாப்பதற்காக தவம் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு எதையாவது தர வேண்டும் என்று தவம் இருக்கலாம். அந்த நேரத்திலே நீ சம்பந்தமே இல்லாமல் போய் விளக்க தொடும் பொழுது அவர்களையே தொடுவதற்கு சமமாகிறது. அந்த பதி தேங்காயை தொடும் பொழுது அவர்களையே தொடுவதற்கு சமமாகிறது. அப்போது தவம் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் சட்டென்று நிமிர்ந்து கண்ணை விழித்து பார்க்கும் பொழுது எதிரே பிள்ளைகள். சரியா என்று கேட்டால் தவறு. கன்னியின் விளக்கையோ கன்னியின் திருநீரையோ கன்னியின் பதியையோ தொட்டு எடுப்பது தவறு. சரி, அப்போ யார் எடுக்கலாம்? திரும்பவும் அதே கேள்வி, அதே இடத்துக்கு வரேன். அப்போ இந்த கன்னி தெய்வத்தை யாருடைய கையில் நாம் கொடுக்கிறோமோ, அதாவது பதியின் மூலமாக, அதாவது தேங்காயின் மூலமாக தேங்காயினுள் அந்த கன்னி தெய்வத்தை வர வைத்து காலன் போக்கு விட்டு அந்த தேங்காயை ஒருவர் கையில் கொடுத்திருப்போம். அது யாரென்று கேட்டால் அந்த கன்னியின் பிள்ளைகள். ஒருவர் மூத்தவனாக இருக்கலாம், ஒருவன் இளையவனாக இருக்கலாம், இளையவனின் மனைவியாக இருக்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்போ இளையவனுடைய மனைவி, இளையவன், மூத்தவன் மனைவி, இந்த இரண்டு குடும்பம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அண்ணங்காரர் கையில் கொடுக்குறோம், அன்னிக்காரி மேலே கை வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்களேன், கீழே தம்பிக்காரரோட கையை வச்சுருக்கோம். அப்படின்னா அந்த 3 பேரும் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த கன்னியின் பதியை தொடலாம், கன்னியின் பதி தேங்காவை தொடலாம், விபூதியை தொடலாம், குத்து விளக்கை தொடலாம். ஏனென்றால் அந்த கன்னி தெய்வத்தை அந்த வீட்டிற்குள் காலன்போக்கு விட்டு எடுக்கும் பொழுதே அதை யாரிடம் ஒப்படைக்கிறோம் என்று பார்த்தால் இந்த 3 கையில் தான் நாம் ஒப்படைக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 3 நினைத்த நேரத்தில் அந்த கன்னி தெய்வத்தை தொடுவதற்கான ஒரு அனுகிரகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, நான் இன்றைக்கி ஊரில் இல்லை, இப்போ தற்சமயம் பொள்ளாச்சியில் இருக்கிறேன். இன்று என்னுடைய சகோதரர் ஃபோன் பண்ணி, என்னுடைய பெரியம்மா மகன் அந்த அண்ணன் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, பதில தீபம் ஏற்றியாச்சா? ஒரு நாள் அப்படி கேட்க மாட்டார், நான் கேட்குறேன். அப்போ நான் சொல்கிறேன், நான் ஊரில் இல்லை, நான் நேற்று சொன்னேன்ல இப்படி பொள்ளாச்சி வந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை, அண்ணன் பையன் ஏற்றுவான்ல அதனால் கேட்டேன் அப்படின்னு சொன்னார். வெரி குட், உண்மைக்குமே பாராட்டக்கூடிய விஷயம். அண்ணன் பையன் சென்னையில் IAS படிச்சிட்ருக்கார், அவர் இங்கே இல்லை, அப்போ தீபம் ஏற்ற முடியாது. அப்போது இந்த மகன் தீபம் ஏற்ற எப்படி பொறுப்பு எடுத்துக்கொண்டான் என்று கேட்டால், ஒரு காலகட்டத்தில் தீபம் ஏற்றுபவன் நான். பின்பு என் சகோதரிகள் திருமணமாகி சென்ற பின்பு நானே முழுவதும் தீபம் ஏற்ற ஆரம்பித்தேன். எனக்கு திருமணமான பின்பு என் மனைவிக்கு அந்த பொறுப்பை கொடுத்தேன். இப்படி சென்று கொண்டிருந்த காலகட்டத்தில் என் திருமணத்திற்கு முன்பாக இவன் குழந்தையாக இருக்கும் பொழுது, இவனுக்கு ஒரு 5 வயது இருக்கும். அப்பா, பாட்டி தீபத்துக்கு நீங்கள் தான் தீபம் ஏற்றணுமா? பாட்டி விளக்குக்கு நான் ஏற்றக்கூடாதா? நான் ஏற்றினால் பாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று கேட்கும் பொழுது அதிர்ந்து விட்டேன். 5 வயது குழந்தை கேட்கும் கேள்வியை பார்த்தீர்களா என்று. உடனடியாக அந்த அத்தைகளிடத்திலே அனுமதியை பெற்று அவனுக்கு அன்று முதல் தீபம் ஏற்றும் பொறுப்பை கொடுத்து, உன் சித்தி, அதாவது உன் அம்மா என்று இந்த வீட்டிற்கு வருகிறாளோ அதற்கு பிறகு நீ இந்த பொறுப்பை உன் தாயிடம் கொடுத்து விட வேண்டும், அதாவது என் மனைவியிடம் கொடுத்து விட வேண்டும் என்று கூறி அவனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருந்தேன். அன்று முதல் பிள்ளை நன்கு படித்து இன்று ஒரு IAS படித்து கொண்டிருக்கிறார். இதுவும் அந்த கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதம் தான். அவன் என்ன படிப்பும் படிக்கலாம், என்ன வாழணும், எப்படி வாழணுங்கிறது அந்த தெய்வத்துக்கு தெரியும்.
அவர்கள் பார்த்து கொள்வார்கள். மனிதன் கையில் எதுவும் கிடையாது, தெய்வத்தின் கையில் தான் அனைத்தும் இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு, அன்பு பிள்ளைகளை, இது யதார்த்தமான விஷயம் அல்ல, இது எதிர்பார்க்கும் விஷயமும் அல்ல. எவரெவருக்கு எப்பொழுது எந்த பதவி கொடுக்க வேண்டும் என்று அந்த கன்னி தெய்வத்திற்கு தெரியும். ஆகவே ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்கும் பொழுது 3 பேர்கள் அந்த கன்னி தெய்வத்தின் பதியை சுமந்திருந்தால், பெற்றிருந்தால், வைத்திருந்தால் அவர்கள் அந்த கன்னி தெய்வத்தின் பதியை தொடுவதற்கும் விளக்கை எடுத்து குளிப்பாட்டுவதற்கும் அவர்களுக்கு முழு பொறுப்பும் இருக்கிறது. ஏனென்றால் முதல் நாளிலேயே அந்த கன்னி தெய்வத்தை அவர்கள் கையில் தானே கொடுத்திருக்கிறோம். அவர்கள் தானே தொட்டு தூக்கி ஒரு அரை மணி நேரம் வைத்திருப்பார்கள். கன்னி தெய்வத்தை முறைப்படி இரவு 12 மணிக்கு எடுக்கும் பொழுது அவர்களுடைய கையில் தான் அந்த கன்னி தெய்வத்தின் பதியை கொடுத்து அதில் நூல் கட்டி அந்த நூல் மூலமாக அந்த கன்னி தெய்வத்தை அந்த தேங்காய்க்குள் இறங்கச் செய்து தேங்காவை தெய்வமாக உருவாக்கி அவர்கள் கையில் கொடுத்திருக்கிறோம். சுமார் 30 நிமிடம் 40 நிமிடம் அவர்களுடைய கையில் அந்த தேங்காயும் படி நூலும் இருக்கும் என்பதை இந்த பதிவில் கூறிக்கொள்கிறேன். ஆக இந்த கன்னி தெய்வத்தை தொட்டு வாங்கிய பிள்ளைகள் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர்களுடைய விளக்கை தொடலாம், வணங்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஏன்னா அந்த கைக்கு அந்த பவர் கொடுத்துருதாங்க. அதுக்குன்னு நீங்கள் 3 பேரும் இன்னொருத்தர் வீட்டில் போய் அந்த வீட்டில் உள்ள பதியை தொடலாமானா தொடக்கூடாது, தவறு. தூரத்தில் நிற்கணும். நம்ம வீட்டில் நம்ம பதியை தொடரலாம், அதனால் தொடலாம், அந்த எண்ணம் வரவே கூடாது. நானே எந்த வீட்டிற்கு சென்றாலும் பதியை அருகிலிருந்து இப்போ கண்காணிப்பது உண்டு. ஒரு ஜான் எப்படி சொல்கிறது, அந்த தூரம் தான், அதுக்கு மேலே இல்லை, அவ்வளோ பக்கத்திலேருந்து அந்த பதியை பார்ப்பது உண்டு. ஆனால் என் கையில் எடுப்பது கிடையாது. அவர்கள் வீட்டில் உள்ளவர்களை எடுங்கள், அதை பார்க்க வேண்டும் என்று அழகாக திருப்பச் சொல்லி நிதானமாக பார்த்து கன்னி தெய்வம் எவ்வாறு வந்திருக்கிறார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அந்த இடத்திலிருந்து விடைபெற்று செல்வேன். ஆகவே அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வத்தின் விளக்கையோ திருநீரையோ பதி தேங்காயோ யார் தொட வேண்டும் என்று கேட்டால் அந்த கன்னி தெய்வத்தை எடுக்கும் பொழுது யார் கையில் கன்னி தெய்வத்தை கொடுக்கப்பட்டிருந்ததோ அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடக்கூடிய ஒரு அனுமதி உண்டு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிப்போம். தெய்வம் துணை ஐயா, நான் திருவாரூர்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன் ஐயா. நான் கொஞ்ச நாளாக உங்கள்கிட்ட பேசவும் இல்லை, எந்த கேள்வியும் நான் கேட்கல. ஏன்னா உங்களை தேடி நிறையா குடும்ப உறவுகள் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அதனால் உங்களால் சரியாக பதிவு போட முடியல. அந்த நேரத்தில் நம்மளும் கேள்வி கேட்டு ஏற்கனவே உங்களுக்கு கேள்வி நிறையா குமிஞ்சு கிடக்கு. அதனால் நீங்கள் போடுற பதிவை மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேங்க ஐயா. இப்போ இந்த ஆடியோ நான் எதுக்கு போடுறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் நடக்கிற அதிசயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும். அப்புறம் நம்ம கன்னி தெய்வம் சேனலுக்கும் நீங்கள் அதை போட்டு காட்டணுங்கிறதுக்காக நான் அதை பேசி அனுப்புகிறேங்க ஐயா. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனாங்க ஐயா, என் அண்ணனுக்கு 5-6 வருஷமாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் அமையலைன்னு. நம்ம முறைப்படி அத்தையை எடுத்து ஒரு 15 நாளில் அத்தை அப்பா உடம்புல பேசினாங்க. என் மகனுக்கு இன்னும் 3 மாதத்தில் நான் கல்யாணம் முடித்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஐயா. அவங்க சொல்லி 2 மாதம் கூட இன்னும் முழுசாக முடியல, அதுக்குள்ளே பொண்ணு அமைஞ்சு நிச்சயம் முடிஞ்சிட்டுங்க ஐயா. இதுக்கு முழு காரணம் அத்தையும் அவங்க எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்த நீங்களும் தான் ஐயா. எங்கள் குடும்பமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டுருக்குங்க ஐயா. எத்தனையோ தெய்வத்துக்கிட்ட போய் நாங்கள் வேண்டுதல் வச்சுட்டோங்க ஐயா. எத்தனையோ தெய்வத்துக்கிட்ட போனோம், எத்தனையோ ஜோசியக்காரங்கள்ட்ட போய் பார்த்து அவங்க சொல்கிற கோயிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சு இந்த 5 வருஷமாக எங்களுக்கு பரிகாரம் செய்கிறதாங்க வேலை. ஒருத்தங்களாக போய் பார்க்குறது, அவங்க சொல்கிற கோயிலுக்கு போய் பரிகாரம் செய்கிறதுன்னு 5 வருஷம் ஓடிட்டு. அதுக்காக நான் உலக தெய்வத்தை குறை சொல்லலை, அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்புறம் அத்தை தான் இந்த நல்ல காரியம் நடந்திருக்குங்க ஐயா. முழுக்க அவங்க தான் காரணம். அப்புறம் நாங்கள் நாளைக்கு பொண்ணு வீடு பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நைட்டு நாங்கள் சாமி கும்பிட்றப்ப மறுபடியும் அப்பா மேலே நீங்கள் போகிறீங்களே, இந்த வீட்டில் உள்ள பொண்ணு தான் உனக்கு முடியும், ஆவணி மாதத்துக்குள்ளே கல்யாணமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்கய்யா. அது சொல்லி ஒரு 3 நாள் தாங்க ஆகும், சொல்லிட்டு போயிருக்காங்கய்யா. எனக்கு என்னன்னா, இப்பேற்பட்ட தெய்வத்தை நம்ம வீட்டிலையே வச்சுக்கிட்டு நமக்கு தெரியாமல் கோயிலாக அலைஞ்சிக்கிட்டு இதெல்லாம் அறியாமை தாங்கய்யா காரணம். இப்பேற்பட்ட தெய்வம் இருக்குன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா எடுத்து வணங்கி நல்லபடியாக முன்னேறி இருக்கலாங்கய்யா. அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி எல்லாரையும் நல்லா வாழ வைக்கிறது நீங்கள் தாங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. மகிழ்ச்சி. அன்பு தம்பி அவர்களே, இவர் திருவாரூரை சேர்ந்தவர், நம் கன்னி தெய்வ குடும்பத்தில் பயணம் செய்பவர். பல மாதங்களாக இங்கே உள்ள அனைத்து பதிவுகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக எதையும் விடுபடாமல் அனைத்தையும் முழுவதுமாக கேட்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளை.
இவர் என்னிடத்தில் பழகும் பொழுது, இவர் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறது ஐயா, எடுக்கணும், நீங்கள் எடுத்து தருவீங்களா, உதவி பண்ணுவீங்களா என்று கேட்கும் பொழுது, நிச்சயமாக செய்து தருகிறேன் என்று கூறி, ஏனென்றால் அந்த பகுதியில் கன்னி தெய்வம் என்றால் என்னவென்றே நிறைய பேருக்கு தெரிவதில்லை. திருவாரூர் பகுதியில் இப்போ நிறைய உறவுகள் வராங்க. திருவாரூர், பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், வேதாரண்யம், இப்படி பல ஊர்களிலிருந்து உறவுகள் வந்திருக்கிறார்கள். எடுத்தும் கொடுத்திருக்கிறோம். அதே போன்று இவருக்காக நான் சரி கண்டிப்பாக வாரேன் தம்பின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்பே போகிறேன். ஏனென்றால் தெரியாத இடம், எடுக்கும்போதே பெரிய குழப்பம், வீட்டில் ஒரே பிரச்சனை, வேண்டாம் இதெல்லாம் எதுக்கு, நம்ம கன்னிக்கு எதுவும் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்க தகப்பனார் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அப்போது இவர் ரொம்ப மனவேதனையோடு இருந்தார். கவலைப்படாதீர்கள் தம்பி, என்னை பார்த்தால் உங்கள் குடும்பம் சந்தோஷப்படுவார்கள், நான் நிச்சயமாக ஒரு நாளுக்கு முன்பாகவே வருகை தந்து அந்த பதியை பார்க்கிறேன் என்று கூறினேன். அதே போன்று சென்றேன், பார்த்தேன், வணங்கச் செய்தேன். அவரை தகப்பனாரிடம் சிறிது நேரம் உரையாடினேன். உரையாடிய பின்பு அவர் கூறியிருக்கிறார், ரொம்ப சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறாய், நிச்சயமாக நாம் நம் குடும்ப தெய்வமாகிய குல தெய்வமாகிய கன்னி தெய்வத்தை எடுத்து வழிபடுவோம் என்று கூறினார்கள். அப்பொழுது பேசி கொண்டிருந்த நேரத்தில் இந்த தம்பி என்னிடத்தில் ஒரு வார்த்தையை கூறினார், எனது அண்ணனுக்கு திருமணமாகவில்லை, ஒரே தடங்களாக இருக்கிறது, இந்த கன்னியத்தை வணங்கினால் எனக்கு திருமணம் நடைபெறுமா என்று கேட்டார். அப்போ தம்பி, இதையெல்லாம் நினைத்து நீங்கள் வழிபட வேண்டாம், எதையும் எதிர்பார்க்காமல் அந்த தெய்வத்தை முழு மனதோடு எடுத்து வணங்குங்கள், நிச்சயமாக கைவிட மாட்டார்கள், வெற்றியடைவீர்கள் என்று கூறினேன். அப்பொழுதும் ஒரு கேள்வி கேட்டார், நாங்கள் எடுத்து வணங்கும் பொழுது இந்த கன்னி யார் மேலே வரும், எப்படி வரும், வந்துருமா உடனே அப்படின்னு கேட்டார். தம்பி, அதற்கு நான் உத்தரவாதம் தர முடியாது, ஆனால் அவர்கள் நினைத்தால் உங்கள் அம்மா மீது வருவாரோ இல்லையோ, உங்கள் தகப்பனார் மீது வரலாம், உங்கள் மீது வரலாம் என்று ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து கூறினேன். நம்பிக்கையோடு எடுத்தார், நம்பிக்கையோடு வணங்கினார். சில குறைபாடுகள் இருந்தது, அதையெல்லாம் மாற்றி கொடுத்தேன், சிறப்பு. ஆனால் நான் சொன்னது போல அவர்களுடைய கன்னி தெய்வம் தனது தந்தையின் மீது வருகை தந்தது. வந்தது மட்டுமல்ல, ஒரு பொண்ணு துப்பையும் விரைவில் கொண்டு வருவேன் என்று கூறியது. நானும் கூறியிருந்தேன், ஒரு கன்னி தெய்வம் வீட்டிற்குள் வந்திருந்தாலே பல நல்ல காரியங்கள் நடக்கும், உன் வீட்டில் 3 கன்னி தெய்வங்கள் இருக்கிறது, இதுபோக இன்னும் 2 தெய்வங்கள் இருக்கிறது, நிச்சயமாக நீ வெற்றியடைவாய், கவலைப்படாதே, கலங்காதே, தைரியமாக இரு என்று கூறியிருந்தேன். அதே போல் இன்று அவர் கூறிய வார்த்தைகளை கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எத்தனையோ ஜோசியம் பார்க்குறவங்கள பார்த்துருப்பாங்க, எத்தனையோ கோயில்களுக்கு சென்றிருப்பார்கள். ஆனால் எந்த இடத்திற்கு சென்றாலும் உன் தாயாகிய, உன் குலதெய்வமாகிய உன் கன்னி தெய்வத்தை வேண்டாமல், விரும்பி வணங்காமல் நீ எங்கு சென்றாலும் எதையும் பெற முடியாது, எதிலும் வெற்றியடைய முடியாது. நம் கைவசம் இருக்கும் தெய்வத்தை பயன்படுத்த தெரியாமல் எங்கேயோ சென்று தெய்வத்தை தேடிக்கொண்டிருப்பவன் தான் மனிதன். உன் கூடையே உன் வீட்டில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தை வழிபடத் தெரியாமல், கன்னி தெய்வம் என்றால் என்னவென்று தெரியாத சில ஊர்களில் கன்னி தெய்வத்தை வழிபட்டு அந்த கன்னி தெய்வத்தின் பொருட்களை ஓடும் ஆற்றில் விட்டு விடுவார்கள். எவ்வளவு பெரிய கொடுமையான செயல் தெரியுமா அது? மிகப்பெரிய தவறு. பிறகு கன்னி தெய்வத்தை கோயிலில் இருந்து பம்பை அடித்து வீட்டிற்குள் அழைத்து வந்தேன் என்று சொல்வார்கள். அதெல்லாம் முறையான வழிபாடு அல்ல. முறையான வழிபாடு என்பது காலன் போக்கு விட்டு கன்னி தெய்வத்தை வழிபட வேண்டும், காலன் வர வேண்டும், காலன் கையில் இருக்கக்கூடிய கன்னி தெய்வத்தின் உயிரை நம் வீட்டிற்குள் வரவழைக்க வேண்டும், பின்பு காலனுக்கு ஒரு உயிரை கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும், சுருட்டு கொடுக்க வேண்டும், சாராயம் கொடுக்க வேண்டும், வேட்டி துண்டு கொடுக்க வேண்டும், பூ மாலை கொடுக்க வேண்டும், பூஜை கொடுக்க வேண்டும், உணவு கொடுக்க வேண்டும், அனைத்தும் கொடுக்க வேண்டும். கன்னிக்கு என்ன வச்சுருக்கோமோ அதோட ஒருபடி கூடையே வைத்து அவருக்கு வெண்பொங்கல் வைக்க வேண்டும், மாமிசம் வைக்க வேண்டும், அனைத்தும் வைத்து கன்னி தெய்வத்தை முறைப்படி தன் வீட்டிற்குள் அழைத்து வந்து ஒரு உடம்பை தேர்ந்தெடுப்பதே படாத பாடுபட்டு தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கிறது. இது தெரியாமல் சிலர் என்னவென்று பேசுகிறார்கள், என் வீட்டில் பம்பை அடித்து கொண்டு வந்தேன், கன்னியை கொண்டு வந்து விட்டேன்னு சொல்லி உள்ள ஒரு அம்மன் சுரூபத்தை உருவாக்கி அங்கே வைத்து வழிபடுகிறார்கள். தவறு தவறு தவறு. சரி, அதை விட்டு விடுவோம். இந்த தம்பி என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயத்தை கூறியிருக்கிறாள். இதுவும் ஒரு கன்னி தெய்வத்திற்கு தேவையான சாட்சி என்றே நினைக்கிறேன். அன்பு பிள்ளைக்கு நினைத்ததெல்லாம் நடக்கட்டும் கன்னி தெய்வத்தின் துணையோடு. எது நடந்தாலும், எவ்வளவு பெரிய சந்தோஷமான விசேஷமான காரியங்கள் நடந்தாலும் எல்லாம் கன்னி தெய்வமே துணை என்று நம்பு. எந்த தடங்கள் வந்தாலும் அவர்கள் அதை சரி செய்வார்கள், எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை அவர்கள் சரி செய்வார்கள். மொத்தத்தில் உன்னை வளரச் செய்வார்கள், உன் குடும்பத்தை வாழ வைப்பார்கள் என்பதுதான் உண்மை. மகிழ்ச்சி தம்பி அவர்களே, சுரேஷ் அவர்களே. மீண்டும் அடுத்த கேள்விக்குள் செல்லும் முன் இன்றைய தலைப்பை இன்னொரு முறை வாசிக்கிறேன். கன்னி தெய்வத்தின் விளக்கையோ திருநீரையோ பதி தேங்காயையோ யார் தொட வேண்டும் என்ற ஒரு அற்புதமான தலைப்பை கொடுத்து இன்று பேசிக்கொண்டிருக்கிறேன். கன்னி தெய்வத்தை காலன் போக்கு விட்டு முறைப்படி வீட்டிற்குள் எடுக்கும் பொழுது யார் கையில் கொடுக்கிறோமோ, ஒரு 3 பேர் கையை வச்சு ஒருத்தர் பின்ன ஒருத்தர் பின்ன ஒருத்தர் பின்ன, அது யார் பின்ன யார் முன்னங்கிறதெல்லாம் முக்கியமல்ல, 3 பேர் கையில் தான் அவர்களை வழங்குகிறோம்.
அப்படி வழங்கும் பொழுது அவர்கள் அந்த பதியை தொட உரிமை இருக்கிறது, தொடலாம், வணங்கலாம் என்பதை இந்த இடத்தில் உறுதியாக சொல்லிக்கொண்டு அடுத்த கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். அது மட்டுமல்ல, வருகின்ற 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி, 10ஆம் தேதி 4 நாட்கள் தஞ்சை, பட்டுக்கோட்டை, வேளாங்கண்ணி, வேதாரண்யம் இந்த பகுதிகளில் தங்கியிருப்பேன். தங்கியிருந்து அங்குள்ள கன்னி தெய்வ உறவுகள் என்னை காண வேண்டுமென்றால் தாராளமாக வரலாம். தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் ரூம் போடப்பட்டிருக்கிறது. அந்த லாட்ஜ் பெயர் தெரியவில்லை. இந்த பதிவை தஞ்சையை சார்ந்த மக்கள் பார்த்தால் அந்த லாட்ஜ் பெயரை என்னுடைய ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு கேட்டால் கண்டிப்பாக சொல்கிறேன். உறவுகள், நீங்கள் கன்னி தெய்வத்தை அறிந்து கொள்ள, கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காணிக்கை கொண்டு வராமல், கையில் ஏதும் பொருட்கள் கொண்டு வராமல், உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கொண்டு வராமல் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் தாராளமாக என்னை தேடி வரலாம். எக்காரணத்தை கொண்டும் எனக்கென்று எதுவுமே கொண்டு வந்து விட வேண்டாம். 100% காணிக்கை கிடையாது, 100% நன்கொடை கிடையாது. வாருங்கள், கன்னி தெய்வத்தை பற்றி சொல்லித் தருகிறேன். வணங்குங்கள், வாழ்வில் வெற்றி பெறுங்கள். அது மகிழ்ச்சி. அதுபோல வருகின்ற 15ஆம் தேதிக்கு பிறகு சென்னையில் ரூபினிசா லைசால் அத்தைகளின் சார்பாக, நினைவாக அல்ல சார்பாக, ஏனென்றால் வருடம் முழுவதும் அத்தைகளின் பெயரை சொல்லி ஏழை எளிய மக்களுக்கு இயன்றதை செய்து கொண்டே இருக்கிறேன். அது ஒரே வார்த்தை என்னவென்றால் ரூபினிசா லைசால் குடும்பத்தின் சார்பாகன்னு போட்டுருவேன். குடும்பத்தின் மூலமாக பணம் வருகிறதோ வரவில்லையோ, நான் செய்தால் என்னோடு இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். உங்கள் அனைவருக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரட்டும் என்று நினைப்பவன் நான். அதே போன்று அந்த தர்ம காரியங்கள் நடைபெறும் பொழுது என்னோடு என் கூட யாராவது வந்திருந்தால் அவங்களையும் வச்சு அதை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுவேன். ஆகவே வருகின்ற 15ஆம் தேதிக்கு மேல் கொடுக்கலாம் என்று நினைத்திருக்கிறேன், சென்னையில் வைத்து. அது என் தம்பிகள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த தேதியை அவர்கள்தான் நிர்ணயம் பண்ணுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கும் தொழில் பாதிக்கக்கூடாது. அவர்களும் அந்த தர்ம காரியத்தில் தலையிட்டு அவர்களும் அதிலிருந்து அவர் கைகளினால் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அதில் சாலி கிராமத்தைச் சேர்ந்த ஒரு உறவு அதில் கலந்து கொள்வார். பல்லாவரத்தைச் சார்ந்த ஒரு உறவு அதில் கலந்து கொள்வார். ஐயப்பன் தாங்களைச் சார்ந்த ஒரு உறவு கலந்து கொள்வார். மற்றும் அன்பு தம்பி கோபால், செல்வா இவர்கள் எல்லாம் கலந்து கொள்வார்கள். இன்னும் பல உறவுகள் அதில் கலந்து கொள்ள வேண்டும். உங்களை பார்க்க வேண்டும் சாமி என்று கேட்டிருக்கிறார்கள். என்னை பார்க்க வேண்டும் என்பதை விட அன்று நீங்கள் வாருங்கள், உங்கள் கையினால் கொடுப்போம் என்று கூறியிருக்கிறேன். இதுதான் மகிழ்ச்சி. எதை கொண்டு செல்ல போகிறோம்? எதையும் இந்த உலகிலிருந்து எடுத்துச் செல்ல இயலாது. ஆகவே இயலாதவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் தன்னால் இயன்றதை செய்வோம். ரூபினிசா லைசால் குடும்பம் என்றும் செய்து கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்விக்குள் செல்வோம். இது கேள்வியா இல்லை என்னவென்று தெரியவில்லை. பிரபாகரன் அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து எழுதி அனுப்பியிருக்கிறார். தூத்துக்குடியிலிருந்து கன்னிதாயின் பிள்ளைகளில் ஒருவன் கூறியிருக்கிறார். அப்போ இவர் தூத்துக்குடியில் இருக்கார். கரெக்ட். ஏற்கனவே தங்களிடம் நாங்கள் வாடகை வீட்டில் தான் வசித்து வருவதாக கூறியுள்ளோம். வாடகை வீட்டில் தான் தெரிவித்தபடி 4 முக விளக்கேற்றி வணங்கி வருகிறோம். விளக்கு ஏற்றப்பட்டுள்ள பதியில் முழு தேங்காய் வைத்து வணங்கலாமா? ஐயா நல்லா இருப்பிய, அவசரப்பட்டு தப்பு பண்ணிவிட்டு என் மண்டையை போட்டு உருட்டிடாதுங்க. இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம். அந்த சிந்தனையே வேண்டாம். என் பதிவுகள் அனைத்தையுமே நீங்கள் பார்க்கக்கூடியவங்க. உங்கள் கேள்வி இந்த மாதிரி கேள்வியே வரக்கூடாது. நியாயமானபடி நம்மை பற்றி தெரியாதவர்கள், கன்னி தெய்வத்தை பற்றி அறியாதவர்கள் இந்த மாதிரியான கேள்விகள் கேட்டால் நியாயம். நீங்கள் 1வது பதிவிலிருந்து இந்த பதிவு வரைக்கும் வரிசையாக கேட்கக்கூடிய ஒரு நபர். எவ்வளோ தைரியம் உங்களுக்கு? முழு தேங்காய் வச்சு வணங்கலாமான்னு கேட்குறீங்க. காலன் போக்கு விட்டு முறைப்படி தேங்காய்க்குள் இறக்கினால் மட்டும்தான் சரி. தங்களது பதிவை எதிர்பார்த்து காத்திருக்கும் அத்தைகளின் பிள்ளைகளில் ஒருவன் கன்னிதாயை போற்றி அம்மையை போற்றி என்று கூறிய அன்பு உறவு பிரபாகரனை வாழ்த்துகிறேன். எக்காரணத்தை கொண்டும் அவசரப்பட்டு நீங்களே எதையாவது செய்துவிட்டு பின்பு பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். தேவையில்லாத வேலைகளில் தலையிடாதீர்கள் என்று கூறிக்கொண்டு அடுத்த ஒரு கேள்விக்கு பதிலளிப்போம். ஜெயபிரகாஷ் அண்ணா, என் மேல் கன்னி தெய்வம் வருது, பட் ஒழுங்காக வரமாட்டுக்கு, உங்கள் பதில் எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறேன் அண்ணா என்று கூறியிருக்கிறார். கன்னி தெய்வம் வருகிறது, ஆனால் ஒழுங்காக வரமாட்டுக்கு என்று கூறினால் நல்லா வணங்குங்க, நம்பி வணங்குங்க. நிச்சயமாக முறையாக வருவார்கள். நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருப்பார்கள் என்று கூறுகிறேன். நம்பிக்கை இல்லாத வழிபாடு அது வழிபாடே கிடையாது. அது மட்டுமல்ல, முறைப்படி எடுத்திருக்கிறீர்களா? முறைப்படி எடுத்தால் மட்டும்தான் கன்னி தெய்வம் முறையாக தெளிவாக ஒரு பலமாக வர முடியும் என்பதை கூறிக்கொண்டு, அப்படி எடுக்காமல் வருகிறதென்றால்
கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று உங்களுக்கு ஒரு சிறிய அறிவுரையை கூறிக்கொண்டு இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளைய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை கன்னி தெய்வமே துணை என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.